கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 21 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அந்த ரியா ஆனந்தோட கல்யாணத்தை தடுக்க முடியலை. அப்போ நம்ம மீனாட்சி வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம மீனாட்சிக்கு ஒரு விதமாடி அக்கோட ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க, என்ன எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இன்றைக்கி கல்யாண நாள், ஆனால் எனக்கு ஏன் வருத்தமாக இருக்குன்னு ஒன்றும் புரியலையே. சரி, நம்ம நேராக அவருக்கு கால் பண்ணி எப்போ வரீங்கன்னு கேட்போம் அப்படின்னு மீனாட்சி நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் கால் அட்டன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, மீனாட்சி நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், அப்புறமாட்டி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க, என்ன இது இன்றைக்கி கல்யாண நாள், எதுக்காக இவர் எப்படி என்னையை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, மீனாட்சி இன்னைக்கு உனக்கும் புருஷனுக்கும் கல்யாண நாள், இன்னைக்காவது ஆனந்த வீட்டுக்கு வர சொன்னியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நான் அவர்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கும் இன்றைக்கி கல்யாண நாள், இது மாதிரி வீட்டுக்கு வந்த பிறகு அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கணும், கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு ஆமாம் போட்டார். ஆனால் இப்போ கால் பண்ணி கேட்குறேன், ஏதோ முக்கியமான ஒர்க்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நான் ஏற்கனவே சொன்னேன் புருஷனை உன் கையில் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லைத்த அவர் நல்லவர் தான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. சீனை செட் பண்ணி நம்ம ரியாவை காமிக்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க ஆனந்த்கிட்ட, இங்கே பாருங்கள் ஆனந்த், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா நேராக நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோனை எடுக்கலை. அப்போ கொஞ்ச நேரம் சென்று கார்த்தி ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா தீபா அத்தனை தடவை கால் பண்ணி இருக்கிறத நம்ம கார்த்தி நோட் பண்ணுறாரு. அப்புறமா கார்த்தி நேராக நம்ம தீபாவுக்கு கால் பண்ணி, தீபா என்னாச்சு, ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் பிரச்சனை தான் சார், ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி அந்த ஆனந்த் கூட ஒரு பொண்ணை நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல, அவங்கள பார்த்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னாச்சு தீபா சொல்லுங்கள், ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அவங்க 2 பேரையும் நான் கோவிலில் பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்து மாலை வாங்கினாங்க, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, சரின்னு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண பிறகு தான் தெரியுது அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க கார்த்தி கேட்குறாரு, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, தெரியும் சார், சார்பதிவாளர் அலுவலகத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்காக போய் நின்னாங்க, ஆனால் நான் போய் எப்படியோ தடுத்துட்டேன், ஆனால் மறுபடியும் அவங்க வேறு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாகி, இருங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா இருக்கிற இடத்துக்கு நேராக வராரு. அப்போ நம்ம தீபா நேராக கார்த்தியோட வண்டியில் ஏறுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ரியாவும் ஆனந்தும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக. தாலியை கொடுத்து பூஜை பண்ண சொல்கிறாங்க. ஐயரும் தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இப்போ அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணனோட லொக்கேஷனை நான் அன்னைக்கே ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு லொக்கேஷனை ஆன் பண்ணுறாரு நம்ம கார்த்தி. லொக்கேஷனை ஆன் பண்ணத்தோட நம்ம ஆனந்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு கார்த்தி. உடனே 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஏதோ ஒரு கோவிலில் தான் தீபா காமிக்குது அப்படின்னு சொல்ல, தீபாவும் சீக்கிரம் போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக கோவில் வந்துடுது. கோவில்கிட்ட கொண்டு போய் கார்த்தி கோரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஆனந்த் ரியா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி செம்ம காண்டாகி நேராக நம்ம ஆனந்திக்கிட்ட போயிட்டு, அண்ணா என்ன வேலை பண்ணியிருக்கா, உன்னை நம்பி வீட்டில் ஒருத்தவங்க காத்திருக்காங்க, ஆனால் நீங்கள் யாரோ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க கிடையாது, ரியா என்னுடைய காதலி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அண்ணா இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கும் மீனாட்சி அன்னிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தப்புண்ணா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்திக் தம்பி, நான் தான் ஃபஸ்ட்டு ஆனந்தை லவ் பண்ணேன், மீனாட்சி தான் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இடையில வந்துட்டாங்க,
மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேச அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இங்கே பாரு கார்த்தி, என்னுடைய லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உன் வேலை என்னமோ போவார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா அதுவும் நீ சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வந்தால் தானே, நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, ஆனந்த் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கூட கல்யாணம் ஆகி வீட்டில் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு. ஆனந்த் சொல்கிறாரு ரியா கிட்ட, என்ன ரியா சொல்கிற, நீ என்ன சொன்னா இது மாதிரி கல்யாணம் பண்ண பிறகு நீ வேறு எங்கேயாவது போயிடுவ அப்படின்னு சொன்ன, இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், உங்கள் கூட வாழணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு இந்த நேரத்தில் உங்களை விட்டு பிரிய சொன்னால் நான் எப்படி பிரிவேன், உங்கள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனந்த் சொல்கிறாரு ரியா கிட்ட, இங்கே பாரு ரியா, உன்னை கண்டிப்பாக இப்போதைக்கு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, கூட்டிகிட்டு போனால் அம்மா கேட்பாங்க அது யாருன்னு, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உங்கள் மனைவின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு, எப்படி ரியா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கழுத்தில் இருக்கிற தாலியை காமிச்சு இதை நீங்கள் தானே கட்டுனீங்க, அப்போ நான் உங்களுக்கு மனைவி தானே, அப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு செம்மையாக பேசுகிறாங்க ரியா. ரியா பேசுகிறத கேட்டுட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக ஆனந்தை பார்த்து கேட்குறாரு, பாத்தி அண்ணா, உன் பழத்துக்காக தான் அவங்க இத்தனை நாளும் உன் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ரியா அப்படிப்பட்டவ இல்லை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவ இல்லைன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு, ஆனால் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணுக்கு எப்படி யோசனை வந்துச்சு, கண்டிப்பாக உங்கள் சொத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன்னா அவ்வளோதாண்டி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்தியை பற்றி ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா நேராக ஆனந்த்கிட்ட, சரி வாங்க ஆனந்த் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, ஆனந்துக்கு வேறு வழியே இல்லாமல் ரியாவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் நம்ம மீனாட்சி நம்ம ஆனந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் மாலையும் கழுத்துமா இன்னொரு பொண்ணோட வரதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி சரியான ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க ஆனந்த்கிட்ட, இங்கே பாருங்கள், இது யார் ஆனந்த் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இதான் என்னுடைய மனைவி ரியா அப்படின்னு. மனைவி அப்படின்னு சொன்னதோட நம்ம ரியா சொன்னதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சிக்கு தூக்கி வாரி போடுது. ஆனந்த் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி நான் ரியாவை கல்யாணம் பண்ணிட்டேன், ரியா என்னுடைய கல்லூரி காதலி அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி கத்தி கதறி எழுதுறாங்க. வெளியில் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அபிராமி பார்க்குறாங்க. அப்போ ஆனந்த் இன்னொரு பொண்ணு கூட மாலையும் கழுத்துமா நிற்கிறத பார்த்துட்டு மீனாட்சி அபிராமி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அபிராமி கேட்குறாங்க, ஆனந்த் இது என்னப்பா இது பண்ணியிருக்கேன், இந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டே அப்படின்னு அபிராமி பேசுகிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆனந்துக்கு டிவோர்ஸ் ஆகாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பு, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும்னா எனக்கு பாதி சொத்து வேணும், அப்போதான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சரியான செக் வைக்கிறாங்க. ரியா அப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஆனந்த், கார்த்தி, தீபா எல்லாருமே அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.